Vijay Balan brother, I request Horse team owner Vijay Balan brothers to come up on the stage. Welcome sir. குட் மார்னிங் everybody, all owners, players, organization எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு தேர்ட் சீசன் வரலும் வந்திருக்கிறேன்னா அதுக்கு இன்னும் ஒரு ஆரம்பம் ஒன்று வேணும். ரஜான்னா, தென்னவன் சார், இளங்கோ, அன்பு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆரம்பம் லீக்கு, சின்ன டோர்னமெண்ட்டு இப்படி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு தேர்ட் லெவல் சீசன் வரலும் வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரி அளவில் பேசப்பட்டிருக்குன்னா அது காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டோர்னமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி அடுத்து இன்னைக்கு பிரீமியர் லீக் வரலும் வளர்ந்துருக்கு. பிளேயர்ஸ் வந்து விளையாட்டில் தொய்வடையும் போது அதை கரெக்டாக தாங்கி பிடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கே ஒரு பிளேயர் வேணும். அதை கரெக்டாக செஞ்சவர் யாருன்னா தென்னவன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு வரவர் யாருன்னு பார்த்தா அதுவும் தென்னவன் தான். ஏன்னா பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவார், பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் அவர் வந்து யோசிப்பார். அப்படின்னும் போது எல்லாரையும் அனலைஸ் பண்ணி என்ன தேவை விளையாட்டுக்கு, அதை மேம்படுத்த என்ன தேவை அப்படின்றதுல ஒரு முழு உதாரணம் யாருன்னா தென்னவன். இதை எதுக்கு நான் முன்வைக்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் சீசன் நடக்கும்போது வேடிக்கை பார்த்தேன், ரெண்டாவது சீசன் நடக்கும்போது பிளேயராக விளையாடினேன், மூணாவது சீசன்ல நான் ஓனராக இருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மோட்டிவேஷன் தான். ஏன்னா அவர் எதோ செய்ய நினைக்கிறாரு, அப்போ நம்ம மேலும் எதாவது நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடுத்தபடியா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒரு விளையாட்டை அங்கே விளையாடுறவங்கள கிராமத்திலே வச்சு இல்லாம இதுக்கு அடுத்தபடியான நகரம்னு ஒன்று இருக்கு, அதுக்கும் கொண்டு வந்து நம்மளை அடையாளம் காட்டணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து காட்டுறாருன்னா அதுவும் ஒரு திறமை வேணும். இதுக்கு காரணம் என்னன்னா எல்லா பிளேயருடைய சப்போர்ட். ஏன்னா அவரு எதிர்பார்த்ததை விட எல்லாருமே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஐயோ அவங்க நம்ம கேட்டதை வந்து பெருசா பண்ணிட்டாங்க, அப்போ இவங்க வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றது தான் அவருடைய எண்ணம். அப்போ அதே ஸ்டேஜில் தான் அவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, இதை சரியா பயன்படுத்துங்க. இன்னும் வந்து பிளேயர்ஸ்னு வந்து எல்லாமே வேல்யூபிள் பிளேயர்ஸ் தான், யாரும் குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. உங்களுடைய திறமை வாய்ப்பு கிடைக்கும் போது சரியா வெளிப்படுத்துங்க, நீங்களும் அங்கே வேல்யூபிள் தான். அதனால யாரும் வந்து குறைச்சிக்காதீங்க. கேப்டன்ஸ் வந்து பிளேயர்ஸ்னுடைய ஆர்வம் என்னன்றதை புரிஞ்சு அவங்களுக்கான ரோலை வந்து பிறப்பிங்க, அவங்க அதை சரியா பண்ணுவாங்க, அடையாளமா இருப்பாங்க நம்ம டீமுக்கு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து வெளியில உட்காந்து பார்த்து எதிர்பார்த்தது, இதெல்லாம் நடந்திருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. அதனால நான் இது பொதுவாகவே சொல்லிடுறேன். தேர்ட் சீசனுக்கு வந்துட்டோம், அடுத்த லெவல் வேற மாதிரி இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. சரி, ஓகே, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், இன்னும் நல்லா விளையாடுங்க. இதுல இன்னொரு விஷயம்னா, இது வரல 8 டீம் இருந்துச்சு. 8 டீம் இருக்கும்போது ஒரு குறைஞ்ச பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும். மேலும் ஒரு 2 டீம் இருந்தா அதுல ஒரு 30 பேர் பிளேயர்ஸ் வந்து வெளியில உட்காராம விளையாடுவாங்கல்ல அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், தென்னவன் சார் கேட்டேன், சார் எனக்கு ஏதாவது ஒரு டீம் கொடுக்க முடியுமா, ஒரு 15 பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க சார், வேடிக்கை பார்க்காமலோ இல்லை ரெஸ்ட்ல உட்காராமலோ விளையாடுவாங்க அப்படின்றத நான் கேட்ட உடனே அவர் அக்செப்ட் பண்ணிட்டு, சரி நான் முன்னாடி இருக்கிற ஓனர் வந்து நான் கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன் சார். அதே போல எனக்கு ஒரு டீம் கொடுத்தாரு. இன்னைக்கு என்னால ஒரு 15 பேர் வந்து டீம்ல விளையாட வைக்க முடியுதுன்னும் போது நான் பெருமைப்படுறேன். வேற ஒன்று. Thank you so much. விஜய் பாலன் அவர்களுக்கு சீனு அவர்கள் மரியாதை செலுத்துவார். Thank you sir, thank you so much sir.